ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈசால கப்பு நம்து. டேய் பட்டிதாரு, எப்படியோ காசு கீசு கொடுத்து எல்லா பிளேயர்ஸையும் இந்தியாவிலே இருக்க வச்சிட்டான் ஐபிஎலுக்கு. இப்போ என்னன்னா எல்லாரும் ஒழுங்கா ஆடினா மட்டும் போதும், கப்பு அடிச்சிடலாம்ல. இந்த வாட்டி கப்பு அடிச்சா ஆமாடா. ஆமா, இந்த ஃபினிஷர் ஒருத்தர் இருப்பான டீம் டேவிட்னு எங்கடா அவன்? எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, மற்றபடி வேற எதுவும் இல்லைல்ல? கொஞ்சம் அங்க பாருங்களேன். என்னடா மழை படத்துல வர ஸ்ரேயா மாதிரி ஆடினுக்குறான். டேய், ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் கையில காலில் ஊந்து 18 வருஷம் கான்ட்ராக்டரா இது. இந்த வருஷம் என்ன குருசாமி ஆக்கிடாதீங்கடா, உங்களுக்குலாம் ரொம்ப விளையாட்டா போச்சுல. டேய், இந்த வாட்டி மட்டும் ஆர்சிபி கப் அடிக்கல, நான் கிரிக்கெட் விட்டு போயிடும் போகடா. ஐபிஎல் போட்டிகள் மீண்டும் தொடங்கப்பட்டது. என்னது, ஐபிஎல் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு? ஈசாலா கப் எங்களுக்கு தான். இதுக்கப்புறம் யாரும் எங்களை தடுக்க ஆறாவது முடியாது. கப்பு எங்களுக்கு தான்டா. மும்பை இந்தியன்ஸ்டா. இதுக்கப்புறம் எங்களை எதுவுமே பண்ண முடியாதுடா. தள்ளி போட லாலிபப்பு. கேட்டல்ல, பார்த்தல்ல, போற நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் ஈசாலா கப்பு எங்களுது தான்டா. இந்த ஒரு தருணத்துக்கு அப்புறம் ஆர்சிபி ஜெயிக்கிறது எவனால தடுக்கவே முடியாது. இனிமே இது எங்க காலம். கொஞ்சம் அங்க உன் டீம் பிளேயர்ஸோட நிலைமைய பாரு. டேய், வாரம் தாண்டா சொன்னீங்க. ஒரு வாரம் சரக்கு வச்சு தொப்ப வந்துச்சுடா. என்னால பால்லாம் போட முடியாதுடா. என்னங்கடா பால் கண்ணுக்கு தெரியல. அப்போ இடுப்பு புடிச்சுக்கிச்சு. டேய், பால புடிடா, பால புடிடா. டேய், என்னது பால் வந்துச்சா? முதல்ல கண்ணாடி போடணும். வாருன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் சரக்கு தொப்பையும் கிப்பையுமா சுத்தின்னு இருக்கானுங்க. இவனுங்களை வச்சு நீ ஜெயிக்க போறியா? இதுக்கப்புறம் இவனுங்களை ஃபிட்னஸ் ஆக்கி ஃபார்முக்கு வந்து அதுக்கப்புறம் எப்படி ஜெயிக்க போறீங்க? அப்ப இந்த வாட்டி ஆர்சிபி கப்பு கிடையாதா? வாய்ப்பே இல்ல. டேய் பேர பசங்களா, ட்ரைனிங் வாங்கடா, ட்ரைனிங் வாங்கடா. யோ, பயந்தே போயிட்டேன் நானு. எல்லா பிளேயர்ஸும் வார் வருதுன்னு ஊருக்கு போறான்டானுங்க. அப்புறம் எல்லாரும் காசு கொடுத்து நிக்க வச்சுக்கிறேன். எப்படியாவது ஆர்சிபி இந்த வாட்டி கப் அடிச்சே ஆகணும். என்ன ஒண்ணு, எவனோ ஃபார்ம்ல இல்ல, அதான் பயமாகுது. எங்க டீம்ல 2 பேர் போயிட்டானுங்க. என்ன பண்றது இப்போ நம்ம? அதனால தான் அம்பானி மாமா பசங்க 2 பேர் இருக்கானுங்க. அவனுங்களை போட்டு ஆட போறேன் நானு. எங்க டீம்ல அந்த பிரச்சனையே கிடையாது. எங்க டீம்ல எல்லாருமே இருக்காங்கன்னா பாரு. டேய், நீங்களாம் பிளே ஆஃப் ஃபுல்லே வரலடா. நீங்களாம் பேசலாம் அதை பத்தி. டேய், நாங்க ஜெயிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். நீ யாரா நடுவுல? யாரா இவன்? அப்புறம் இந்த வாட்டி வேற ஒரு. சரி, நீ போய் அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு வா. ஏன்பா அழுதுட்டு டிஷ்யூ பேப்பர் வேணுமா? எங்க கிட்ட ஒரு 5 கப் இருக்கு, அதை துடைக்கணும். அதுக்காக தான் கேட்டேன். போய் டிஷ்யூ பேப்பர் எடுத்துனா போ. எங்க கிட்ட என்ன 5 கப் இருக்கு. டேய், அம்பானி மாமாவால அம்பேர்லாம் உன் கூட இருக்கானு ஓவரா ஆடாத. ஒழுங்கா ஓடி போயிடு. கம்பா குத்தாதானே உன்னை திருந்துவானுங்க. டேய் தம்பி ஆயுஷ், நீ பேட்டிங் பண்ணும்போது நல்லா தான் பண்ற. ஆனா அந்த பேட்டை வச்சு அந்த ஹெலிகாப்டர் ஷாட் பண்ணும்போது தான் நல்லா இருக்கும், புரியுதா? டேய், நீ இந்த பாலை காட்டு. என்னெல்லாம் பால் போடுற? இந்த பாலை வச்சு இப்படி திருப்பினா தான் ஸ்விங் ஆகும். கரெக்டா ஸ்விங் பண்ணுங்கடா. சிஎஸ்கே எதிர்காலமே நீங்க தான்டா. என்ன சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னவோ இந்த வருஷம் கப் அடிக்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிள்ல கீழே இருக்கீங்க. இதுக்கப்புறம் பிளே ஆஃப் விளையாடவும் வாய்ப்பு இல்லை. என்னவோ இந்த வாட்டி பெருசா ஜெயிக்கிற மாதிரி டிஸ்கஷன்ல போய்கிட்டு இருக்கு. ஆமா, இவங்க 2 பேர் டிஷர்ட் போட்டுருக்காங்க. நீங்க எங்க டிஷர்ட் போடல? டேய் தம்பி லாலிபப்பு, தலை தோனியை நீ பேட்ஸ்மேனாக தானே பார்த்துருக்க, கோச்சரா பார்த்தது கிடையாது. இனிமே பார்ப்பேன். நீ என்ன பண்ற? பாய மூடிக்கின்னு கப்பு வாங்குற வழியை பாரு. போய்கிட்டே இரு. ஏன் உன்னை இந்த வருஷம் போக சொல்லணும் தெரியுமா? ஏன்னா அடுத்த வருஷம் கப்பு எங்களுக்கு தான். டேய், அப்புறம் சொல்லிட்டீங்களா? இவனை அடிச்சு அனுப்புங்கடா. வாவ், ஸ்ரேயா செம்ம ஷாட். கண்டிப்பா பஞ்சாப் பிளே ஆஃப் போயிடு போல இருக்கே. ஜாலி. ஐயோ, என்ன இவனுங்க இப்படி போட்டு அடிக்கிறானுங்க? ஏன்டா இவ்வளவு ரன் குடுக்குறீங்க? ஹாய் ப்ளீஸ் ஸ்ரேயாஸ், எப்படியாவது வின் பண்ணி கொடுங்க. பண்ணிடலாம். இவனுங்க என்ன பாக்குறானுங்க? பஞ்சாப் டீமுக்கு என்கரேஜ் பண்ண வர சொன்னா பிடி சிந்தாவை பாத்துக்கிறானுங்க. எஸ், ஜெயிச்சு. ஏண்டா ஜெயிச்சது கூட மறந்துட்டு பிரீத்தி சிந்தா மறுபடியும் பாத்துக்கிறானுங்க. நல்லா இருக்கடா உங்க ஐபிஎல் மேட்ச். டேய் பசங்களா, இப்ப வர போறவன் சாதாரண ஆளே கிடையாது. அவன் பயத்தை காட்டுறான். அவன் விக்கெட்டை மட்டும் தூக்கிட்டா முடிஞ்சிருச்சு. அவன் ரொம்ப நாளா பதுங்கி இருந்தான், இப்ப வந்திருக்கான். யாரு கேப்டன் அவன்? அவன் தான்டா சஞ்சு சாம்சன். கவலைப்படாதீங்க, அவன் விக்கெட்டை தூக்குறோம். நம்ம தூக்குறோம். வாங்க பாய்ஸ், கமான், லெட்ஸ் ராக் தி வேர்ல்ட். போங்க ஃபீல்ட் டைட் பண்ணுங்க. போங்க. நம்
ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. டேய் அர்த்திகே, எல்லா டீமும் மொக்கே தான் இருக்கிறானுங்க. இவனுக்குள்ளே அச்சுக்கினு யாரோ ஒருத்தர் ஃபைனல் வருவான், நம்ம தான் கப் அடிக்கிறோம். ப்ரோ டேபிளில் பார்த்தீங்களா, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் இருக்கோம். என்னப்பா சொல்லிட்டு போனேன் இவன். நாங்க தான் 2வது இடத்துல இருக்கோம். ஈசல்ல கப் எங்களுது. இவனா? ஐய, நாங்கள் தான் 3வது இடத்துல இருக்கோம். ஐயோ அண்ணா, என்னடா சின்ன பசங்களாம் முன்னாடி இருக்கானுங்க, அப்போ நம்ம இந்த வாட்டி கப் அடிக்க முடியாதா? மாமா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. வாரு ட்ரோனு லைட் ஆஃப் பண்ணிக்க. ஓகே சூப்பர். இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம். யாருண்ணா ஃபோனில்? அம்பானி மாமா. சூப்பர். ஆல்ரெடி காசியப்பன் பாத்திரக்கல்ல மும்பை இந்தியன்ஸ் தான் கப்புன்னு சொல்லி எழுதி வச்சிட்டாங்களா. நம்ம போய் கப்பு எடுத்து வந்தா மட்டும் போதும். வா போலாம். ஏண்டா உங்கள மனசாட்சின்னு ஒன்று இருக்காடா. ஏண்டா நீங்க தான் பாயிண்ட்ஸ் டேபிள் லாஸ்ட்ல இருக்கீங்க. இதுக்கப்புறம் ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. கருவ முச்சவனு எங்களை ஏன்டா தோக்கச்சிங்க? நாங்கள் தோக்கடிச்சது உங்களுக்காகவோ எனக்காகவோ இல்லை, அவளுக்காக. கையை கொஞ்சம் கீழே இறக்கு. இவளுக்காக எத்தனை வாட்டி வேணா தோக்கலாம்டா. உங்களுக்கே தோணுதில்ல? ஆமாடா. ஐயோ கொய்யாக்கா கத்துவாண்டா, என்ன பண்றதுன்னு தெரியலையே.